உலகம் முழுக்க போர் பதட்டம் கிளம்பிருச்சு. அதுக்கு இடையில ரொம்ப அதிர்ச்சியான பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, கடந்த சில வருஷங்களா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்த ஈரானோட சுப்ரீம் லீடர், அதாவது அவரை கொன்னே ஆகணும் அப்படின்றதுல ட்ரம்ப் உறுதியா இருந்தாப்ல. அலி கமீனியை நான் கொலை பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஓபனா கொடுத்திருந்தாப்ல. அதே மாதிரியே நேத்து மிட் நைட் பாத்தீங்கன்னா ஒரு ட்விட் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து வருது. இந்த உலகத்தோட ஒரு ஈவில் லீடர், அதாவது சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அங்க கொன்னுட்டோம். அதை இஸ்ரேலுமே பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈரான் சைட்ல இருந்து அதுக்கான எந்த ஒரு பதிலும் வராத நிலையில இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரான் சைட்ல இருந்தும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அலி ஹுசைனி கமீனி உயிரிழந்துட்டாரு பிப்ரவரி 28ஆம் தேதி. அதாவது நேற்று கடந்த 1-2 நாளா பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர்ன்றது ரொம்ப தீவிரம் அடைஞ்சிச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தின வான்வெளி தாக்குதல்ல ஈரான்ல உள்ள ஒரு பள்ளி மேல பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடந்து அதுல 40க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் அந்த இடத்துல ஸ்பாட்ல உயிரிழந்திருக்காங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப நெஞ்ச பதற வைக்கிற மாதிரி இருக்கு. 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின இந்த தாக்குதல்ல 1000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க, கை குழந்தைகள் உட்பட. கடந்த வருஷத்துல இருந்து என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் இதோட பிரச்சனையோட ஆரம்பம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட். எதனால? ஈரானோட ஒரு அணுசக்தி திட்டம் இருக்கு, அதை அமெரிக்கா எதிர்க்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேல சேர்ந்து நடத்தின அந்த தாக்குதல்ல 1000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினதா சொல்லப்படுது. ஈரான் மீதான இந்த தாக்குதல் தலைநகர் டெஹ்ரான்லயே நடந்திருக்கு. இது இப்படி போயிட்டு இருக்கையில ஈரான் துபாய் அபுதாபில இருக்கிறவங்களுக்கும் எச்சரிக்கை விடுறாங்க, நீங்க வெளியே இருங்க, நாங்க துபாயில உள்ள அந்த அமெரிக்கா ராணுவ முகாம்களை தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே 1-2 இடத்துல ட்ரோன் மூலியமா தாக்குதல் நடத்தினதாகவும் சொல்லப்படுது. ஒரு சைடு தாக்குதல் நடந்ததா சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சைடு அப்படிலாம் எதுவும் நடக்கல, நாங்க சேஃபா தான் இருக்கோம் அப்படின்னு துபாயில இருந்து நிறைய பேர் வீடியோ போடுறத பார்க்க. இது இப்படி போயிட்டு இருக்கையில தான் ஈரான்ல உள்ள அந்த கமேனியோட மாளிகை அமெரிக்காவால குண்டு போட்டு தகர்க்கப்படும். அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒரு ட்விட் போடுறாரு, ஈரானோட சுப்ரீம் லீடர் கமேனியை நாங்க கொன்னுட்டோம். அதை இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஈரானும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சுப்ரீம் லீடர் கமேனி உயிரிழந்தார் அப்படி. 86 வயதுல அவர் உயிரிழந்திருக்காரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின தாக்குதல் உலக போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ஒரு தொடக்கமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு.